என்ன மாதிரி பசங்களை பார்த்தா பிடிக்காது, பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் சார் சொல்ற டைலாக் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு பேர் தான் அதே மாரி எக்ஸ்போஷர் எஃபெக்ட். இது என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து கொஞ்சம் எப்பவுமே வித்தியாசமா வேலை செஞ்சுட்டே இருப்போம். சப்போஸ் நம்ம யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம அவங்களுக்கு பிடிக்காம இருக்கும். சப்போஸ் ஏதோ ஒரு பையன்கிட்டயோ இல்லை ஒரு பொண்ணுகிட்டயோ ஆப்போசிட் ஜென்டர்ல இருக்கும் வந்து ப்ரொபோஸ் பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரிஜெக்ட் பண்ணலாம். யாரா அவன் இப்பதான் பார்த்தோம் அதுக்குள்ள டக்குன்னு ப்ரொபோஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனா அதே பையனை இல்ல ஏதாவது ஒரு பொண்ணையை வந்து நம்ம திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்கோம்னா, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து என்ன பண்ணணும்னா, அவங்க மேல ஒரு லைக்னஸ், ஒரு ஓகே இவங்க மேல ஒரு லவ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்குமா. ஸோ வந்து நமக்கு போக போக அவங்களுக்கு பிடிச்சிட்டே இருக்குமா. அதுதான் தி மாரி எக்ஸ்போஷர் எஃபெக்ட். இது இன்னொரு விதத்துலயும் சொல்லலாம். நம்ம காலேஜ் ஃபர்ஸ்ட் டைம் போறோம், ஒரு புதுசா ஒரு காலேஜ் போறோம், புதுசா ஒரு பையனையோ பொண்ணோ கூட உட்கார்ற பையனை வந்து பாக்குறோம், இல்லை பொண்ணு வந்து பாக்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம கொஞ்சம் தயங்கி தயங்கி பேசலாம். யாரு அப்படி சொல்லி தெரியாதப்ப வந்து பேசலாம், தயங்கி தயங்கி பேசலாம். ஆனா போக போக போன் எடுத்தாலே அப்படி கெட்ட வார்த்தையில தான் நம்ம போனே ஆரம்பிப்போம். அந்த மாதிரி க்ளோஸ்னஸ் வந்து பில்ட் ஆகும். அது வந்து நம்மளா பண்றதோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து கொஞ்சம் பண்ணிட்டே இருக்குமா. இதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை பாக்குறப்ப பயங்கரமான ஆளா இருந்தா போக போக டம்மி பீஸ் ஆயிட்டியடா அப்படின்ற மாதிரி நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அவங்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல டேக் பண்ணிட்டு போங்க.